நான் ஒரு கடன் பிரச்சனையில தவிக்கும்போது, எங்க வீட்டுக்காரரு அப்படியே இறங்கி போயிட்டாரு. இன்னைக்கு என்ன விட்டுட்டு போய் 7 வருஷம் ஆகுது சார். ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு போனேன். நான் இன்னைக்கு ஒரு மாஸ்டரா சமைச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ரூ. 1200 சம்பளம். நான் எந்த ஆணையும் நான் நம்பல. வாழலான்னு ஒரு ஆசை கனவுகளோட தான் நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். எங்க வீட்டுக்காரு என்ன விட்டுட்டு போயிட்டாரு. அவரு போயிட்டாரேங்கிறதுக்காக நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல. அவங்க சொல்றாங்க, எனக்கு என் லைஃப் தான் முக்கியம். நான் செகண்ட் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முதல் மேரேஜ் நடக்கும்போது நிச்சயதார்த்த பத்திரிக்கையில அவங்கள அக்ரிமெண்ட் சைன் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் லைஃப் சரி இல்லைன்னா நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஃபர்ஸ்ட் லைஃப்ல எழுத சொல்லுங்க. யாருமே வந்துட்டு செகண்ட் மேரேஜை நோக்கி ஃபர்ஸ்ட் மேரேஜை யாரும் நோக்கி போகவே மாட்டாங்க. தயவு செய்து அந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துக்கோங்க. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமா இருக்குது. பெண்கள் வந்து தனித்து வாழ முடியும் தான், நான் அதை டினை பண்ணவே இல்லை. எவ்வளவு காலத்துக்கு